நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு வக்ர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. குரு பகவான் ஆனவர் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்களில் முழு சுபத்தன்மையை கொண்டவர் குரு பகவானுங்க. எந்த ஒரு கிரகம் பாதிப்பை கொடுத்தாலும் குருவோட பார்வை அந்த கிரகத்து மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த கிரகத்தோட கெடுதல் தன்மை கட்டாயம் குறைஞ்சிதாங்க போகும். ஏன்னா அந்த அளவுக்கு குருவோட தன்மை ஒரு முழு சுபத்தன்மையாக இருக்குங்க. இந்த குரு வக்ரம் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள், அதாவது ஆங்கிலத்துக்கு பார்த்தோம்னா 9/10/2024 இருந்து 4/2/2025 வரைக்கும் குரு வக்ர காலமானது இருக்குங்க. இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்லக்கூடிய நாட்கள். அடுத்து இந்த வீடியோவில் இந்த குரு வக்ர பலன் யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு சாதகமாக இல்லை, சாதகமாக இல்லாதவங்களும் எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. குரு எப்படி வக்ரமாகிறாருன்னு பார்த்தா ரிஷபராசியில் குரு பகவான் இப்போ இருக்காரு. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்காரு. ரோகிணி நட்சத்திரத்திலையும் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் வக்ரமாகி போக போகிறாருங்க. பிறப்பு ஜாதகத்தில் இந்த குரு வக்ர பலன் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு குரு எப்படி இருக்காரு, வக்ரமாக இருக்காரா, எந்த சூழ்நிலையில் இருக்காரு, குரு தசை உங்களுக்கு நடக்குதா, இல்லை குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, குரு சூட்சமம் நடக்குதா, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அதான் இதற்கான பலன் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழுமையாக தெரியுங்க. இல்லை லக்னாதிபதி வலுத்திருந்து உங்களுக்கு தசை நடத்தினாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி குரு வக்ர காலம் சாதகமாக இருக்கும். இல்லைங்க நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் என்னோட தொடர்ச்சியான வீடியோக்களை பார்த்துட்டு எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறீங்க. உங்களோட ஜாதகத்துக்கான ப்ரொடிக்ஷன்ஸையும் கேட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி இப்போவும் உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி வைங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் குரு வக்ர காலம் எப்படி இருக்குது, என்ன பலன்கள் உங்களுக்கு நடக்கும், இன்னும் ஃப்யூச்சருக்கு நீங்கள் என்ன மாதிரியான உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் தேவைப்படுது எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவேங்க. இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், புரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்களாக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த மீனராசியில் இருக்குங்க. மீனராசிக்கான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா குருங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரத்தோடைய குருவோட தன்மை, உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட சனியோட தன்மை, ரேவதி நட்சத்திரத்தோட புதனோட தன்மை, இந்த 3 தன்மையும் சேர்ந்தவங்க தான் இந்த மீனராசிக்காரங்களாக இருப்பாங்கங்க. நல்ல நேர்மை உடையவங்களாக இருப்பாங்க, உண்மை பேசணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, சுய சிந்தனை இருக்கும். நிறைய பேர் நல்ல ஒரு உயர்ந்த கல்வி படித்தவங்களா இருப்பாங்கங்க, நன்றி உடையவங்களா இருப்பாங்க. எந்தாவது ஒரு காலத்தில் ஒரு சின்ன உதவி யாராவது பண்ணியிருந்தாலும் அந்த உதவியை மறக்காதவங்களா இருப்பாங்கங்க. புதுமையான சிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியானவர் குருங்க. இந்த குரு 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்காரு. இவர் உங்கள் ராசி மற்றும் 10க்கு உங்கள் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வந்துடுறாரு. இப்போ 3ஆம் இடத்துல வக்ரம் பெற்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் இடத்தில் குரு வக்ரம் ஆகுறனால உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வார்த்தைகளால், அதாவது வார்த்தைகளை மூலதனமாக கொண்டு செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்குங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் மொபைல் ஃபோனில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி அதன் மூலியமாக உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இந்த காலம் ஜாக்பாட் தாங்க. நீங்கள் செய்யக்கூடிய
அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இல்லைங்க என் ஜாதகத்தில் குரு வந்து வக்ரமாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சக்ஸஸாக முடிஞ்சாலும் அதில் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒழிஞ்சிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎன்டி ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டையில் ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணுமா, கட்டாயம் வாங்கக்கூடிய ஒரு யோகம், நிலத்தை விற்கக்கூடிய யோகம், ஒன்று விற்றுட்டு இன்னொன்று வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிலம் விற்கும் போதும் சரி, வாங்கும் போதும் சரி, டாக்குமெண்ட்டை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகுறனால உங்களோட இளைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லது வந்து நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க, ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவங்க, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் பப்ளிக்காக பேசுகிற இடத்துல. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் நடத்துகிறவங்க, ஸ்கூல் நடத்தக்கூடிய இந்த மீனராசிக்காரங்க அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி கொஞ்சம் நல்லா கவனமாக கண்காணிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ கணவன் மனைவி ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் கணவன் மனைவி கிட்ட வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்காதீங்க. எந்த ஒரு விஷயனாலும் நீங்கள் 2 பேரும் கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்துக்கிறது நல்லதுங்க. குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்துச்சுன்னா 5 வருஷமாக 6 வருஷமாக நாங்கள் வந்து பொண்ணு பார்த்துட்ருக்கோங்க, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், அமையல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னா குரு உங்கள் ஜாதகத்தில் அந்த வக்ரமாக இருக்கும்போது அவங்க இந்த சமயத்தில் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. ஆனால் குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இல்லை என்றால் புதிதாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யாரையும் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கூட சேர்த்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறனால பயணங்கள் வந்து நிறைய வருங்க. ஆனால் அந்த பயணங்கள் அப்போ தகுந்த முன்னேற்பாட்டோடு போங்க. அஜாக்கிரதையாக பயணங்கள் இருக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன பொருட்கள் உங்களுக்கு பயணத்தப்போ திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எங்கேயாவது பயணத்தில் போகும்போது சாப்பிட போகிறீங்க, அங்கே ஃபோனை வச்சுட்டு வந்துடுறது, பர்ஸை வச்சுட்டு வந்துடுறது, இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க அந்த அணிகலன்கள்லாம் கரெக்டாக பத்திரமா இருக்கா, தோடு போட்டிருந்தா அந்த திருவாணியெல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரிலாம் பார்த்து தங்கத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. சின்ன சின்ன தங்க நகைகள் வந்து தொலைகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி பயணங்கள் மூலியமாக நன்மைன்னு சொல்லிட்டு அப்பா மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது. அப்பா மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடத்துல குரு பார்வைப்படுதுங்க. 11ஆம் இடத்துல குரு பார்வைப்படுறதுனால லாபங்கள், குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் நல்ல லாபங்கள் கிடைக்குங்க. திடீர் லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குரு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறத பொறுத்து அதற்கான பலன் உங்களுக்கு நடக்குங்க. மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு இருந்த சுமூகமான சூழ்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு மனஸ்தாபம்னா அவங்ககிட்ட பேசி தீர்த்துக்கோங்க. அதே மாதிரி தொழிலில் வந்து இன்னொரு இடத்துல போய் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது உங்களுக்கு இப்போ ஒரு சாதகமான காலகட்டமாக தாங்க இருக்குது. அப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்போ வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நீங்கள் செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க. இன்னும் இந்த குரு பயிற்சியை நீங்கள் குரு வக்ர பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு மஞ்சள் நிற உணவையோ இல்லை உடையையோ நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. குரு பகவான் வழிபாடு, குரு காயத்ரி மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.